அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கே மேப் பற்றி பார்க்கலாம். கே மேப் அதர்வைஸ் கார்னாஃப் மேப் இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ட்ரூத் டேபிள்லேருந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு கே மேப் யூஸ் ஆகுது. ட்ரூத் டேபிளில் இருக்கிற லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை பூலியன் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணால் தான் நமக்கு டிஜிட்டல் சர்க்யூட் டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கே மேப் யூஸ் பண்ணுறோம். ட்ரூத் டேபிளில் டிஃப்ரெண்ட் டைப்பில் இன்புட் சிக்னல் இருக்குது. அது 2 வேரியபிள் இன்புட் சிக்னலாக இருக்கலாம், 3 வேரியபிள் இன்புட் சிக்னலாக இருக்கலாம், அதர்வைஸ் 4 வேரியபிள் இன்புட் சிக்னலாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் வேரியபிள் இன்புட் சிக்னல் ட்ரூத் டேபிளில் இருந்தால் அது கேமப் யூஸ் பண்ணி எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கேமப்பை ரிசால்வ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரூத் டேபிளோட லாஜிக்கல் வேல்யூவை இந்த கேமப் டேபிள் ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ட்ரூத் டேபிளில் நமக்கு 2 இன்புட் வேரியபிள் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். அது மாதிரி ஒரே ஒரு அவுட்புட் வேரியபிள் இருக்குது, அது Z. ஸோ டோட்டலாக கே மேப்பில் நமக்கு 2n செல்ஸ் தேவைப்படும். என்னன்னா நம்பர் ஆஃப் இன்புட் வேரியபிள்ஸ் இங்கே 2 இன்புட் வேரியபிள் இருக்குது. ஸோ 2 is equal to 4. நமக்கு டோட்டலாக 4 செல்ஸ் கிடைக்குது. தென் ஃபர்ஸ்ட் இன்புட் வேரியபிள் எக்ஸை கே மேப் டேபிளோட லெஃப்ட் சைடில் எழுதுகிறோம். தென் ரெண்டாவது இன்புட் ஒய்யை கே மேப் டேபிளோட மேலே எழுதுகிறோம். தென் லெஃப்டில் இருக்கிற எக்ஸுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எக்ஸ் டேஷ் அண்ட் எக்ஸ், அது பைனரி டிஜிட்டில் 0 and 1ன்னு மார்க் பண்ணுறோம். அது மாதிரி மேலே இருக்கிற ஒய்க்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஒய் டேஷ் அண்ட் ஒய், அதையும் நம்ம பைனரி டிஜிட்டில் 0 and 1ன்னு மார்க் பண்ணுறோம். தென் இந்த டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் டெசிமல் நம்பர்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செல்லுக்கு டெசிமல் வேல்யூ 0, ஏன்னா இந்த செல்லுக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் வேரியபிள் எக்ஸோட வேல்யூ 0 அண்டு அது மாதிரி செகண்ட் இன்புட் வேரியபிள் ஒய்யோட வேல்யூவும் 0. ஸோ 0 பைனரி டிஜிட்டோட டெசிமல் வேல்யூ 0. அது மாதிரி நெக்ஸ்ட் செல்லோட டெசிமல் வேல்யூ 1, ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு வேரியபிள் எக்ஸுக்கு வேல்யூ 0வும் செகண்ட் இன்புட் வேரியபிள் ஒய்க்கு 1ங்கிற வேல்யூவும் இருக்குது. ஸோ இந்த செல்லுக்கு பைனரி டிஜிட் 0, 1 இருக்கிறதால இதோட டெசிமல் வேல்யூ 1. நெக்ஸ்ட் செல்லோட டெசிமல் வேல்யூ 2, ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு வேரியபிள் எக்ஸுக்கு 1ங்கிற வேல்யூவும் செகண்ட் வேரியபிள் ஒய்க்கு 0ங்கிற வேல்யூவும் இருக்குது. ஸோ இதோட பைனரி டிஜிட் 10ங்கிற பைனரி டிஜிட்டுக்கு டெசிமல் வேல்யூ 2. லாஸ்ட்டாக இந்த செல்லுக்கு டெசிமல் வேல்யூ 3, ஏன்னா இந்த செல்லுக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிள் எக்ஸுக்கும் 1ங்கிற வேல்யூ அண்ட் செகண்ட் வேரியபிள் ஒய்க்கும் 1ங்கிற வேல்யூ இருக்கிறதால ஸோ டோட்டல் பைனரி டிஜிட்டு 1. இங்கே பைனரி டிஜிட்டு 1ஓட டெசிமல் வேல்யூ 3. இது மாதிரியே 3 வேரியபிள் கே மேப்பு, 4 வேரியபிள் கே மேப்பு அண்ட் 5 வேரியபிள் கே மேப்பு எல்லாமே டெசிமல் வேல்யூஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கே மேப்பை ரிசால்வ் பண்ணுறதுக்கான செகண்ட் ஸ்டெப்பு. இந்த செகண்ட் ஸ்டெப்பில் டேபிளில் இருக்கிற ஒன்ஸை குரூப்பிங் பண்ணணும். கே மேப்பை குரூப்பிங் பண்ணுறதுக்கு 7 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், பூலியன் எக்ஸ்பிரஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு 1 மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், 0வை யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, குரூப்பிங் பண்ணும்போது டயகனல் ஒன்ஸை குரூப்பிங் பண்ணக்கூடாது. தேர்டு, 2n டேர்மில் தான் நம்ம 1 எல்லாம் குரூப்பிங் பண்ண முடியும். அப்படின்னா 2 is equal to 1. ஸோ செப்பரேட்டாக ஒரே ஒரு 1 வந்து ஒரு குரூப்பாக எடுத்துக்க முடியும். அது மாதிரி 2 is equal to 2. ஸோ 1 சேர்த்து ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம். அது மாதிரி 2 is equal to 4. ஸோ 4 1s கம்பைன் பண்ணி ஒரு குரூப்பாக எடுத்துக்க முடியும். 2 is equal to 8. ஸோ 8 1s சேர்த்து ஒரு குரூப்பாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூல், குரூப்பிங் பண்ணும்போது மேக்ஸிமம் 1s கம்பைண்டாக இருக்கிற மாதிரி நம்ம குரூப்பிங் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல், அத்தனை ஒன்ஸும் அட்லீஸ்ட் ஒரு குரூப்பிங்காவது ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரூல், ஒரு குரூப்பில் இருக்கிற ஒன்ஸை அடுத்த குரூப்பில் இருக்கிற ஒன்ஸால் குரூப்பிங் பண்ண முடியும். செவன்த் ரூல், கடைசியாக இந்த டேபிளை ரவுண்ட் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி கூட நம்ம குரூப்பிங் பண்ண முடியும். அப்படின்னா டாப் மோஸ்ட் செல்லும் பாட்டம் செல்லும் சேர்த்து குரூப்பிங் பண்ண முடியும். இது மாதிரி லெஃப்ட் மோஸ்ட் செல்லும் ரைட் மோஸ்ட் செல்லையும் கம்பைன் பண்ணி கூட நம்ம குரூப்பிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கே மேப்பை ரிசால்வ் பண்ணுறதுக்கு கடைசி ஸ்டெப் என்னென்னா, குரூப்புக்கு உள்ள பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது AND லாஜிக் யூஸ் பண்ணணும். அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஒரு குரூப்போட இன்னொரு குரூப்பை கம்பைன் பண்ணும்போது OR லாஜிக் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஆட் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் 7 ரூல்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம கே மேப்பை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் ட்ரூத் டேபிளில் இருக்கிற வேல்யூஸை ஃபஸ்ட்டு டேபிளில் ஃபில் பண்ணணும். தென் பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதுகிறோம். இங்கே ஒரே ஒரு 1 இருக்கிறதால இதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா, இந்த 1 ஹரிசாண்டலாக மூவ் பண்ணால் நமக்கு இன்புட் எக்ஸோட வேல்யூ கிடைக்குது, அது எக்ஸ் தான். தென் டாட் வச்சுட்டு தென் அந்த 1 நம்ம வேர்ட்டிக்கலாக மூவ் பண்ணுறோம், நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்குது, அது ஒய் தான். ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா Z is equal to x into yன்னு கிடைக்குது. இந்த Z is equal to x into y தான் நம்ம இந்த ட்ரூத் டேபிளோட பூலியன் எக்ஸ்பிரஷன். அடுத்து இந்த கே மேப்பில் 1ஓட வேல்யூ இந்த செல்லில் இருக்கிறதால இதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்குதுன்னா, இந்த 1 ஹரிசண்டலாக மூவ் பண்ணும்போது நமக்கு இன்புட் எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு கிடைக்குது. தென் டாட் வச்சுட்டு நம்ம வேர்ட்டிக்கலாக மூவ் பண்ணுறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு ஒய் டேஷ்னு கிடைக்குது.
ஸோ இந்த கே மேப்போட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னென்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ். நெக்ஸ்ட்டு இந்த கே மேப்பில் 1 இந்த செல்லில் இருக்குது. ஸோ இதை ஹரிசாண்டலாக மூவ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் டேஷ்னு கிடைக்குது. தென் நம்ம வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ ஒய்ன்னு கிடைக்குது. ஸோ இந்த ட்ரூத் டேபிளோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னென்னா எக்ஸ் டேஷ் இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் இந்த கே மேப்பில் 1 வந்து ஃபஸ்ட்டு செல்லில் இருக்குது. ஸோ இதை வந்து ஹரிசாண்டலாக நம்ம மூவ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் டேஷ்னு கிடைக்குது. தென் டாட் வச்சுட்டு நம்ம வெர்டிக்கலாக வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ ஒய் டேஷ்னு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக இந்த ட்ரூத் டேபிளோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னென்னா z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் இன்ட்டு ஒய் டேஷ். அடுத்து இந்த கே மேப்பில் 2 ஒன்று இருக்குது. இங்கே குரூப்பிங் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் சேர்ந்துருந்தால் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு குரூப் பண்ணணும். இந்த 2 ஒன்றுக்கும் செப்பரேட்டாக எக்ஸ்பிரஷன் எழுதக்கூடாது. 2 ஒன்றையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை நம்ம ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறோம். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு கிடைக்குது. தென் டாட் வச்சுட்டு நம்ம வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறோம். ஒய்யோட வேல்யூ ஒய் டேஷ் அண்டு ஒய் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஒய் டேஷ் அண்டு ஒய் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ அது என்ன ஆயிரும்னா அது கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஃபைனலாக இங்கே நமக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன கிடச்சிருக்குன்னா z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் திஸ் ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட் இந்த கே மேப்பில் 3 ஒன்ஸ் இருக்குது. 3 ஒன்றையும் சேர்த்து நம்ம குரூப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கே மேப் ரூல்ஸ் படி 2 பார் n நம்பர் ஆஃப் ஒன்ஸ் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் குரூப் பண்ண முடியும். இங்கே 2 இன்புட் வேரியபிள் இருக்கிறதால 2 பார் 2 இஸ் ஈக்குவல் டு 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் சேர்ந்துருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 4 ஒன்ஸ் இங்கே நமக்கு கே மேப்பில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி 2 பார் 1 இஸ் ஈக்குவல் டு 2 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே நமக்கு 2 ஒன்ஸ் சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம அதை குரூப் பண்ணுறோம். நமக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ்ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒரே ஒரு 1 மட்டும் செப்பரேட்டாக இருக்குது. அது தனியாக நம்ம குரூப் பண்ண வேண்டாம். இந்த 2 ஒன்றை சேர்த்து இன்னொரு குரூப்பாக நம்ம பண்ண முடியும். இங்கே ஃபஸ்ட் குரூப்போட பூலியன் வேல்யூ எக்ஸ். தென் ப்ளஸ் சைன் வச்சுட்டு நம்ம செகண்ட் குரூப்போட பூலியன் வேல்யூ ஃபைன் பண்ணணும். இங்கே செகண்ட் குரூப்பை வந்து ஹரிசாண்டலாக மூவ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் டேஷ் அண்டு எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்ம வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ என்னென்னா ஒய்ன்னு மட்டும் இருக்குது. இந்த கேமப்போட பூலியன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட் இந்த கே மேப்பில் 2 ஒன்று இருக்குது. பட் டயக்னலாக இருக்குது. ஸோ நம்ம டயக்னலாக குரூப்பிங் பண்ண முடியாது. தனித்தனியாக தான் நம்ம குரூப்பிங் பண்ணுறோம். இந்த ஒன்றுக்கு எக்ஸோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் டேஷ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னென்னா ஒய் டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பு எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு கிடச்சிருக்கு. தென் ப்ளஸ் சைன் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன்றை நம்ம தனியாக குரூப் பண்ணுறோம். அதோட எக்ஸ் வேல்யூ என்னென்னா எக்ஸு அண்ட் ஒய் வேல்யூ என்னென்னா ஒய். ஃபைனலாக நமக்கு இந்த கே மேப்போட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன கிடச்சிருக்குன்னா z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட்டு 3 வேரியபிள் கே மேப். இந்த 2 மாடலையும் நம்ம 3 வேரியபிள் கே மேப்புக்கு யூஸ் பண்ணலாம். பட் பூலியன் எக்ஸ்பிரஷன் நமக்கு சேமாக தான் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிளில் டோட்டலாக நமக்கு 6 ஒன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கே மேப் ரூல் படி 6 ஒன்னை சேர்த்து குரூப் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வர மாதிரி நம்ம குரூப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 ஒன்னையும் குரூப் பண்ணுறோம். இதோட பூலியன் வேல்யூ நமக்கு ஹரிசாண்டலாக எக்ஸ்ன்னு கிடைக்குது. வெர்டிக்கலாக நமக்கு எல்லா பாசிபிலிட்டியும் வருது. ஸோ அது எல்லாம் அதோட காம்ப்ளிமெண்ட் வேல்யூவோட கம்பைண்ட் ஆகி கேன்சல் ஆயிரும். நமக்கு 1 மட்டும் கிடைக்கும். இந்த குரூப்போட பூலியன் வேல்யூ எக்ஸ். தென் ப்ளஸ் சைன் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 ஒன்னை தனியாக குரூப் பண்ணுறத விட ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கிற 2 ஒன்னால் சேர்த்து குரூப் பண்ணால் நமக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் இன்னும் ரெடியூஸ் ஆகும். அதனால் இந்த 4 ஒன்னை சேர்த்து நம்ம அடுத்து குரூப் பண்ணுறோம். இதோட பூலியன் வேல்யூ என்னென்னா ஹரிசாண்டலாக எக்ஸ் டேஷ் அண்டு எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். தென் வெர்டிக்கலாக மூவ் பண்ணும்போது ஒய் டேஷ் ஜெட் அண்டு ஒய் ஜெட், இதில் ஒய் டேஷும் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிற டேர்மு ஜெட். ஸோ ஃபைனல் பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னென்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஜெட். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் 4 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அடுத்த 2 வேரியபிள் வந்து மேலே இருக்குது. இங்கே இந்த 2 ஒன்னை ஃபஸ்ட்டு தனியாக குரூப் பண்ணுறோம். ஸோ நமக்கு பூலியன் வேல்யூ ஹரிசாண்டலாக மூவ் பண்ணால் ஏ டேஷ் பி டேஷ் அண்டு ஏ டேஷ் பி இருக்குது. இங்கே ஏ டேஷுங்கிற காமன் வேல்யூவை மட்டும் எழுதுகிறோம். ஏன்னா பி டேஷ் அண்டு பி கேன்சல் ஆயிரும். தென் வெர்டிக்கலாக மூவ் பண்ணும்போது நமக்கு சி டேஷ் அண்டு டி டேஷ் கிடைக்குது. ஸோ இந்த குரூப்போட பூலியன் வேல்யூ என்னென்னா ஏ டேஷ் சி டேஷ் டி டேஷ். நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் வச்சுட்டு இந்த 2 ஒன்றை வந்து குரூப் பண்ணுறோம். இதோட ஹரிசாண்டல் வேல்யூ ஏ டேஷ் பி அண்ட் ஏபி. இதில் காமன் வேல்யூ பி. ஏ டேஷும் ஏயும் கேன்சல் ஆயிரும். தென் வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறோம். சிடி கிடைக்கும். ஸோ இந்த குரூப்போட பூலியன் வேல்யூ என்னென்னா பிசிடி. தென் நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் வச்சுட்டு இந்த லெஃப்ட் மோஸ்ட் செல்லும் ரைட் மோஸ்ட் செல்லையும் நம்ம குரூப் பண்ணுறோம். இங்கே ஹரிசாண்டலாக நம்ம மூவ் பண்ணும்போது ஏபி டேஷ் கிடைக்குது. தென் வெர்டிக்கல் வேல்யூ சி டேஷ் டி டேஷ் அண்டு சி டி டேஷ் இருக்குது. இங்கே காமன் வேல்யூ டி டேஷ் அண்டு சி டேஷும் சியும் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த குரூப்போட பூலியன் வேல்யூ என்னென்னா ஏ டேஷ் பி டேஷ் டி டேஷ். தென் ஃபைனலாக நம்ம இந்த 2 ஒன்னையும் குரூப் பண்ணுறோம்.
ஹரிசண்டலாக மூவ் பண்ணால் நமக்கு ஏ டேஷ் பி டேஷ் அண்டு ஏ பி டேஷ்க்கு இருக்குது. இதில் காமன் வேல்யூ பி டேஷ், ஏ டேஷும் ஏயும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு பி டேஷ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வெர்டிக்கலாக மூவ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது சி டேஷ் அண்டு டி டேஷ். ஸோ ஃபைனலாக இந்த குரூப்போட பூலியன் வேல்யூ என்னென்னா பி டேஷ் சி டேஷ் டி டேஷ். தென் எல்லா குரூப்போட பூலியன் வேல்யூவை நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு இந்த கே மேப்போட பூலியன் எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இதுதான் கே மேப் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட். அனைவருக்கும் நன்றி.